1 சாமுவேல் 3:8 ஆண்டவர் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. ஆண்டவர் 3 முறை சாமுவேலை கூப்பிடுகிறார். 3 முறையும் சாமுவேல் ஏலியினிடத்தில் போகிறார். ஏலி ஒவ்வொரு முறையும் அவரை நான் கூப்பிடலன்னு சொல்கிறாரு. 3ஆவது விசை அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. கர்த்தர் கூப்பிட்றாருன்னு தெரிஞ்சு, சொல்லும் கர்த்தாவை அடியேன் கேட்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 4ஆவது முறை கர்த்தர் கூப்பிடுகிறார். அதற்கு பிறகு சாமுவேல் கர்த்தரிடத்தில் பேசுகிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆனால் இந்த சாமுவேல் என்கிறதான ஆண்டவர் கூப்பிடும்போது சாமுவேல் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு சபைகளில் சின்ன சாமுவேல் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, பழக்கப்படுத்திட்டாங்க. சின்ன சாமுவேல். அவர் சின்ன சாமுவேல்லாம் இல்லை. அவர் அந்த ஆலயத்துக்கு வரும்போது எப்போ வந்தார்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. எப்போ கூட்டிகிட்டு போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் மறக்க பண்ணின பின்பு அப்படின்னு இருக்கு. இந்த பால் மறக்க பண்ணின பின்பு என்னென்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊர்களெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் அது வேறுபடும். இந்த பால் மறக்க பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன செய்யும், வேறுபடும். நம்ம ஊரில் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் அப்பா நடந்துட்டு வந்தே பால் குடிப்பான் அந்த காலத்தில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பால் கொடுக்கறதில்ல, அது வேறு விஷயம். இப்போ எல்லாமே பாட்டிலாக மாறிடுச்சு. இந்த பால் மறக்க பண்ணின பின்பு அப்படின்னா என்னென்னா, 1 வயசுக்குள்ளே 1.5 வயசுக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க, பால் மறக்க பண்ணின பின்பு அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே பிள்ளை இன்னும் எப்படி இருந்தது, குழந்தையாக இருந்தது. ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே தான் இது இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தையாகவே இருக்குது, பால் மறக்க பண்ணின பின்பு. இப்போ அவர் என்ன செய்கிறாரு, சாமுவேல் அந்த ஆலயத்துக்கு வரும்போது, அவர் எப்படி வராரு, ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வராரு, ஒரு குழந்தையா, 1 வயசு 2 வயசு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 3 வயசுக்குள்ளே, எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரு குழந்தைனா 3 வயசுக்குள்ளே. அந்த 3 வயசுக்குள்ளே அவர் எங்கே வராரு, ஆலயத்துக்குள்ளே வராரு. சரி, இப்போ சாமுவேல் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு வாசித்தா 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து. இப்போ எப்படி ஆயிட்டாரு, பெரியவனாக வளர்ந்துட்டாரு. பெரியவனானா என்ன, மினிமம் ஒரு 10-15 வருஷமாக அங்கே இருக்கணும். அவர் 15 வயசு 20 வயசு இருந்தால் தான் நம்ம பெரியவன்னு சொல்லுவோம். ஒரு டீனேஜ் வரும் தான் நம்ம பெரியவன்னு சொல்லுவோம். இப்போ சாமுவேல் எப்படி வளர்ந்துட்டாரு, பெரியவனா. அப்போ சாமுவேல் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கிறாரு, குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷமாக எங்கே இருக்கிறாரு, அந்த ஆலயத்தில் இருக்கிறார். சரி, இப்போது அது யாருக்கிட்ட இருக்கிறார், 2வது அவர் இருக்கிற காலம் ஒரு 15 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கிட்ட இருக்கிறாரு, ஏலி யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊர்லேயே அவர் தான் நம்பர் 1 ஊழியக்காரர். சமஸ்த ஏன்னா அவர் பிரதான ஆசாரியன். சமஸ்த இஸ்ரவேலிலும் அவர் தான் நம்பர் 1 மினிஸ்ட்ரி அவர் தான் பண்ணுறார். அப்போது ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனிடத்தில், ஒரு பெரிய சபையில் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனிடத்தில் ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக யார் இருக்கிறது, சாமுவேல் இருக்கிறார். 3வது எங்கே இருக்கிறாரு வாசிங்க. 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தார். விளக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பலிபீடத்திலையா. நேற்றுலேருந்து அவர் வித்தியாசமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறார், ஒரு முடிவோடு இருக்கிறார் போல. விளக்கு எங்கே இருக்குன்னா, பிரகாரத்துக்குள்ளே இருக்கும், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். பலிபீடம் வெளியே இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் உள்ளே இருக்கும். அங்கே தான் சமூகத்தை அப்பத்தை அந்த மேஜர் இருக்கும், விளக்கு எல்லாம் இருக்கும். அதை தாண்டி மகாபரிசுத்தம் இருக்கும், அது உள்ள உடன்படிக்கப்பட்டிருக்கும். ஓகே பிரதர், ரைட். அப்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் என்ன இருக்கும், விளக்கு இருக்கும். இப்போ அவர் எங்கே படுத்துருக்கிறாரு, விளக்கு அணைந்து போகும் முன்னே அவர் படுத்துக்கொண்டார். அப்போனா அந்த மினிஸ்ட்ரியில் அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா, டாப் மோஸ்ட் இடத்துல இருக்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே இடம் என்னது, மகாபரிசுத்தலம். அது உள்ள இவர் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இவர் போக முடிஞ்சது அது வரைக்கும் தான். அது மகாபரிசுத்தத்துக்குள்ளே யார் போகணும், ஏலி தான் போக முடியும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். அப்போது ஒரு பெரிய ஊழியக்காரனிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், அதான் இருக்கிறதுலே நம்ம ஆசாரிப்பு கூடாரம் தான் அன்றைக்கி இருக்கிறதுலே பெருசு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரங்கிட்ட, அதுவும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷமாக இருக்கிறாரு. அதுவும் ஊழியத்திலோட ஏலிக்கு அடுத்த ஸ்தானம் இவர் இருக்கிறார். இப்படி இருக்கிற சாமுவேல், இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கை, இப்படி இருக்கிற சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தர் கூப்பிடும் போது அது கர்த்தர் கூப்பிட்டார்னு
அவருக்கு தெரியல. 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தார். இதுதான் சாமுவேலுடைய நிலைமை. 15 வருஷம் இருந்தும் சாமுவேல் யாரை அறியல? கர்த்தரை அறியல. ஊழியத்தில் இருக்கிறார், மினிஸ்ட்ரியில் இருக்கிறார், தேவனுக்கு என்ன சொல்றது, ஏலிகிட்ட அசோசியேட்டாக இருக்கிறார், மிகப்பெரிய மினிஸ்ட்ரி. அந்த இடத்துல இருக்கிற சாமுவேலை குறித்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். இது நிலைமை தான் இன்னைக்கு சபையில் இருக்கிற நம்ம அத்தனை பேருடைய நிலைமையும். சர்ச்சுக்குள்ளே வரோம், சபையில் இருக்கிறோம், ஆவிக்குரிய அனுபவத்தில் அல்லது கிறிஸ்தவங்களாம் எத்தனை வருஷம்? 10 வருஷம், 15 வருஷம். சிலர்லாம் சொல்லுவாங்க நாங்கள் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின்ஸ், ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்டின். அதெல்லாம் இருக்கட்டும், தேவனை தெரியுமா? எங்களுக்கு என்ன தேவனை தெரியாது? எங்களுக்கு தேவனை நல்லா தெரியுமே. என்ன தெரியும்? இயேசு இந்த பூமியில் வந்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், பாவத்தை மன்னித்தார், அவருடைய ரத்தம் எங்கள் பாவத்தை மன்னிக்கிறது, உயிரோடு கூடி எழுந்தார், திரும்பி வரப்போகிறார். இதை நீங்கள் சொல்ல வேணாம், உலகத்தானே சொல்லுவான். இயேசுவை ஆவிக்குரியவர்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறோன்றதான் முக்கியம். இதை நம்ம சொல்ல வேண்டாம். உலகத்தில் இருக்கிற நிறைய அரசியல்வாதியெல்லாம் எடுத்துக்கிட்டு பைபிளை, இன்னும் சொல்ல போனால் பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பேசுகிறவனே இதை விட நல்லா பேசுகிறான், இன்னும் அதிகம் பைபிளை படிச்சிருக்கிறான். அப்போ இயேசுவை உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசுவை குறித்து ஒரு கணவன் இருக்கிறாரு, வீட்டுக்கு வராரு, அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த கணவனை குறித்து அந்த ஊரில் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் தெரியும். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவார், இல்லைனா வந்துட்டு அவர் வந்து நீட்டாக இப்படி ட்ரெஸ் பண்ணுவார், தலைமுடி இப்படி வாருவார், அவருடைய கார் இது, அவர் இத்தனை மணிக்கு வேலைக்கு போவார், அவர் வந்தார்னா இப்படி ஒரு சென்ட் போட்டிருப்பார். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இது வேறு யாருக்கும் தெரியும்? மனைவிக்கும் தெரியும். ஆனால் மனைவி என்பவளுக்கு என்ன தெரியணும்? இது எதுவுமே தெரியாமல் கணவனை பற்றின எல்லா விஷயங்களும் யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு தெரியணும். உலகத்துக்கு அவரை பற்றின வெளியரங்கமான காரியங்கள் தான் தெரியும். ஆனால் கணவனை பற்றின உள்ளரங்கமான காரியங்கள் அத்தனை யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு தெரியணும். அதுதான் மனவாட்டி சபை. இயேசுவை குறித்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்மளும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவு இருக்கா? அதுதான் சாமுவேல் இன்னும் தேவனை அறியவில்லை. பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன். அப்போ அந்த அறிகிற அறிவுன்னா என்ன? தேவனை அறிகிற அறிவு என்ன? தேவனை என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு? ரொட்டீன் கிறிஸ்டியன் லைஃப். பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி நிறைந்தது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது வளர்ச்சி. எப்போ வரைக்கும் வளர்ச்சி? மரணம் முந்துதோ வருதோ அது வரைக்கும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். தேவன் வர்ற வரைக்கும் வளர்ச்சி அடையணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குது? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரு சபையில் நம்ம அங்கத்தினராக இருக்கிறோம், அதுக்கப்புறம் அங்கத்தினராக இருக்கிறோம், அதுக்கப்புறம் அங்கத்தினராக இருக்கிறோம். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். இதில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமை வேறு இருக்குது. என்ன பெருமை இருக்குது? நான்லாம் அந்த சர்ச்சில் 25 வருஷம் மெம்பர், நான் அந்த சர்ச்சில் 30 வருஷத்து மெம்பர், நான் சபை ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கேன். இதே மாதிரி சொல்லி பாருங்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் திறக்கும் போது பேஷண்ட்டாக உள்ளே போனேன். நான் இன்ன வரைக்கும் அங்கே கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறேன். என் பையன் அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டேன், 15-25 வருஷம் ஆச்சு, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபையில் அந்த ஸ்கூல் ஆரம்பித்த நாள்லேருந்து அவங்க இருக்கிறான். அப்படி இருந்தால் ஃபெயிலுன்னு அர்த்தம். இன்றைக்கி சபைக்குள்ளே நமக்கு இது ஒரு இன்றைக்கி வந்து ஒரு சபை பெருமை வந்துருச்சு, டினாமினேஷன் பெருமை. அது ஒரு காலத்தில் ஒரு பெருமை இருக்கும் பார்த்துங்களேன். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஆஸ்தி பெருமை, இதெல்லாம் போய் இப்போ சபை பெருமை. நாகர்கோயில் பக்கம் ஒரு நாள் போயிருந்தேன், ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவர் கை கொடுத்தாரு. நான் சொன்னேன் என் பேர் ஜெகன் அப்படின்னு. அவர் சொன்னார் கிருபாசனம் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், உங்கள் பேர் கிருபாசனமா என்ன? இல்லை, என் சர்ச்சு கிருபாசனம். அதில் என்ன ஒரு பெருமை இருக்குது? உன் பேரை தானே சொல்லணும். கிருபாசனமாக இருந்தால் என்ன? பரலோகத்தில் வந்துட்டு கோட்டா சிஸ்டம் 22% இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா கிருபாசனத்துக்கு? அசம்பிளிஸ் ஆஃப் கார்டுக்கு 25% கொடுத்துருக்காங்களா? ஏசிய சர்ச்சுக்கு 30% கொடுத்துருக்காங்களா? நீ எந்த சர்ச்சாக இருந்தால் என்ன? உள்ள நுழையும் போது ஒரு கேள்வி கேட்க போகிறது இல்லையே. இவரெல்லாம் டிபிஎம்லேருந்து வந்திருக்கார், ரைட்டில் போய் உள்ளே உட்கார சொல்லுங்க, நான் சொல்ல போகிறேன். பரலோகத்தின் வாசலில் 2 சாட்சி தான். ஒன்று, உண்மையும் முத்தம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இன்னொன்று, அக்கிரம சேக்கைக்காரனே அப்படியே போயிரு. இந்த 2 தான் இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்கு? இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு பெருமை இருக்குது. நாங்கள் அந்த சபை, இந்த சபை. சபையில் இருக்கிறதோ, நீங்கள் எத்தனை வருஷம் சபையில் இருக்கிறீங்களோன்றது முக்கியமே கிடையாது, எப்படி இருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். தேவனோடு எப்படி இருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவு இருக்குதா? ஆண்டவரை பற்றி ஏதாவது தெரியுமா? தேவனுடைய மைண்ட் என்னன்னு தெரியுமா? அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க.
அதற்கு பேர் தான் தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிகிற அறிவு உங்களுக்கு வரணும்னா பவுல் தெளிவாக சொல்கிறாரு, முதல்ல எனக்குள்ளே நல்லா இருக்குது, நிறைய இருக்குதுப்பா, எனக்குள்ளே எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நஷ்டம் குப்பைன்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு தேவனை பற்றின அறிவே தொடங்கும், தேவனுடைய அறிவே வரும். இன்றைக்கி தேவனை அறிகிற அறிவே கிடையாது. சபையில் உட்காந்து அவரோட பேசிக் என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவில் அவர் சத்தத்தை கேட்குறது. அவர் சத்தத்தை கேட்குறது தான் நம்ம இன்றைக்கி சத்தத்தை கேட்குறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாரு, அது எல்லாரும் கேட்கலாம். இயேசு சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், மேய்ப்பனில்லை, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அத்தனை பேருக்கு யாருக்கு கேட்கும்? கர்த்தருடைய சத்தம்னா என்ன கேட்கும்? கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா? பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? போன வாரம் சர்ச்சில் பாஸ்டர் மூலமா பேசினார், பிரதர் மூலமா பேசினார், அப்புறம் தீர்க்கதரிசி மூலமாக பேசினார், வசனத்தின் மூலமாக பேசினார். அதெல்லாம் கர்த்தர் பேசுகிறதா யாரும் இல்லைன்னே சொல்லலை. ஏன் கர்த்தர் கழுத மூலமாக கூட பேசுவார், கர்த்தர் பேசாமலாம் இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தருடைய சத்தம்னா என்ன? கழுத பேசுது, கர்த்தர் சொல்கிறத கழுத சொல்லுது. கர்த்தருடைய சத்தமும் கழுத சத்தமும் ஒரே சத்தமா? இல்லை, கர்த்தர் சத்தம் வேறு. கர்த்தரிடத்தில் அவருடைய சத்தத்தை கேட்குற ஒரு அனுபவம் வரணும். எதுக்குங்க கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்? ஏதோ சர்ச்சுக்கு வந்தால் போனோம், ஆலோசனை கொடுக்குறாங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்காம நீங்கள் வருகையில் எப்படி போவீங்க? எங்கள் வருகையில் போகிறதுக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் என்ன சம்மந்தம்? இப்போது வருகை வரும்போது உங்களுக்கு என்ன சத்தம் கேட்கும்? எக்கால சத்தம் கேட்கும், அப்படி தானே? ஆமாவா? ஆமாம். வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே, இந்த தெசலோனிக்கேயர் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க சிஸ்டர், இல்லை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே, போதும் அதுதான் எனக்கு வேணும், அது மட்டும் தான் வேணும். ஆமாம். ஏனெனில் நீங்கள்லாம் என்ன மைக்கில் வாசிக்கிறீங்க, அவர் மைக்கெல்லாம் எப்படி வாசிக்கிறார் பாருங்க. நேற்றுலேருந்து அடித்து பின்னுறாரு அவர், ஸ்பீடாகவும் எடுக்கிறாரு பாருங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ வேதத்தில் ஒரு நாலேஜ் பாருங்கள், வயசானவங்களாக இருந்தாலும். பட் அதுதான் வந்துருச்சு இல்லை, நமக்கு இங்கே வந்தும் பாதி பேருக்கு வரலையே, அதுதானே பிரச்சனை. இப்போ நான் உங்களை சொல்ல, யாரை சொல்கிறேன்? அது நாளைக்கு வரைக்கும் இருந்தால் போதும். கவனிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும். இப்போ நீங்கள் எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? 3வது சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் 3வது சவுண்டு தான் எக்கால சவுண்டு. முதல் சவுண்டு யாருடைய சவுண்டு? கர்த்தருடைய சவுண்டு தான் ஃபஸ்ட்டு. நான் தான் சொல்லுவேன், இது நிஜம் கிடையாது, நான் வேடிக்கையாக சொல்லுவேன். ஆண்டவருடைய வருகையில் ஒரு நிமிஷத்தில் 3 சவுண்டு போடுறாராமா. கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும், 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும். ஒரு நிமிஷத்தில் 3 சவுண்டு. ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷத்தில் நான் மர்ரூமாவோன்னு இருக்குது, 1 கொரிந்தியர் 15:51 இதே காரியம் அங்கே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சவுண்டு. எதுக்குங்க 3 சவுண்டு? இது நான் சொல்கிறது என்னுடைய கற்பனை, பைபிளில் இல்லை. முதல் சவுண்டு கர்த்தருடைய சவுண்டு, பா நான் வந்துட்டேன் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு. இந்த சவுண்டு யாருக்கு கேட்கும்னா, எப்போ ஆண்டவர் வருவார்னு ஒரு குரூப் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ள உம்மை தேடுதேன்னு ஒரு குரூப் உட்காந்துருக்கோம். அந்த சவுண்டை, அந்த கர்த்தருடைய சவுண்டை கேட்ட உடனே, ஏற்கனவே அந்த சவுண்டை கேட்டு பழக்கப்பட்ட உடனே அந்த சவுண்டு என்ன செய்யும்? இந்த குரூப்பில் என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு புறப்பட்டுறோம். 2வது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரதான தூதன். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இது யாருக்கு? ஒரு சிலருக்குலாம் ஒரு கிருபை இருக்குது பார்த்துங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பான், மைண்டு மட்டும் வெளியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுனா இல்லையான்னு தெரியலையே, கேஸை மூடிட்டு வந்தனா இல்லையான்னு தெரியலையே. ஒரு சிலர் சொல்கிறான் காரை லாக் பண்ணாமா இல்லையா. அவன் இப்போ மைண்டு எங்கே இருக்கு? வெளியே இருக்கு. இப்போ வருகையும் வந்துடும். இயேசுநாதருடைய சவுண்டு கேட்டு ஒரு குரூப் போய்கிட்டு இருக்கோம். இப்போ 2வது தூதன் சொல்லுவான், வந்து தொலை, பரிசுத்தமாகவும் வாழ்ந்து தொலைக்கிற, சபையில் உட்காந்து கவனிக்கிற மாதிரியே ஏமாத்தியும் தொலைக்கிற, ஆனால் பரிசுத்தமாக இருக்க, வந்து தொலை அப்படிம்பா. இது 2வது சவுண்டு. யாருக்கு? இந்த மாதிரி ஆட்களுக்கு. 3வது இன்னொன்று இருக்குது, அதுதான் கர்த்தருடைய பெரிய கிருபை. அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வருவாப்பில், வந்து சாஞ்சி உட்காந்து தூங்கினோம்னா அது திரும்பி போகும்போது கரெக்டாக எந்திரிச்சு வீட்டுக்கு போவான். அது எப்படி அவங்களால முடியுதுன்றது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அழகாக கிளம்பி வந்து உட்காந்தோம்னா, அதோடு அதுக்கு தான் நம்ம சபையில் வந்து ஒன்று வச்சுருக்குறாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கடைசியாக முடியும் போது அது வந்து சபை முறைமையில் கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது, நம்மளுடைய முறைமையாக கொண்டாந்துட்டோம். எதுக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. ஏன்னா இந்த இவனெல்லாம் எழுப்புறது அதுதான். எப்படியாப்பட்ட தூங்குறவனே என் ஆத்மாவே போது அப்படி எழுந்திருப்பான். ஓ முடிஞ்சிருச்சு போல, ரைட். அவனுக்கு அது கடைசி காலிங் பெல் மாதிரி.
இந்த ஒரு குரூப் அப்படி உட்காந்துருக்கோம். அது பெரிய கிருபை தான். அவன் நேற்று ஒரு பையன் அழகாக சொன்னான், தம்பி சொன்னான், நீங்கள் செய்தி ஆரம்பிச்சோன்னே தூங்கிட்டேன்னா. எவ்வளோ பெரிய கிருபை! கிருபை எங்க கிருபாக்கிட்டே நேற்று ஒரு பெரிய கிருபை வந்தோடனே தூங்கிட்டாலாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இதெல்லாம். நான் நினச்சேன், என் செய்தியிலே ஒருத்தர் தூங்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். பெரிய கவனிங்க, இந்த ஆட்களுக்கு தான் 3வது எக்கால சவுண்டு. இது படுத்து தூங்கிட்டு இருக்கோம் சபையில், காதில் வச்சு ஊதுவான், பூம்னு ஊதி எழுந்திரிச்சு தொலை வருக வந்துருச்சு, எல்லாம் போயிட்டு திரியினா, கடைசி பேட்ச் போயிட்டு இருக்கு, இன்னும் தூங்குறிய அப்படின்னு முழிச்சு எழுந்துச்சு போவான். இதுக்கு தான் 3 சவுண்டு. இது என்னுடைய கற்பனை, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள்லாம் எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? என்ன அதுக்குள்ளே இப்படி மாறிவிட்டிய? ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்கால சவுண்டுலாம் சொன்னீங்க. இதுக்கு சொல்கிறேன், வருகையில் முதல்ல கேட்க போகிறது கர்த்தருடைய சவுண்டு. கர்த்தருடைய சவுண்டு என்னான்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவர் வரும்போது உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னே தெரியாதே. இப்போ இயேசுநாதர் வரும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி நீல முடியோட தாடியோடலாம் வரமாட்டார். இயேசுநாதர் அப்படிலாம் கிடையாது. பைபிளில் அப்படியும் இல்லை, ஹிஸ்ட்ரியிலையும் அப்படி இல்லை. இப்போ இருக்கிற அந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் பார்க்குற அந்த ஃபோட்டோவெல்லாம் ஏதோ ஒரு விக்கிரகத்தோடைய ஃபோட்டோ தான் இயேசுநாதர்னு வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம சபைகளுக்கு வரும்போது சொல்லிக் கொடுக்குறோம், வீட்டில் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். இயேசுநாதர் அப்படி கிடையாது. சரி, வரும்போது இயேசுநாதர் வந்து வேறு மாதிரி வராருன்னு வச்சுங்க, நல்லா நீட்டாக முடி வெட்டி நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், நல்லா நீட்டாக நல்லா ஷார்ட்டாக நல்லா கட் பண்ணி நம்ம ரத்னகுமார் பிரதர் மாதிரி வராருன்னு வச்சுக்கோங்க. பக்காவாக ஆள் பார்க்கறதுக்கு நீட்டாக போவீங்க. நீங்கள் கூப்பிட்டா இப்போ வந்து இயேசுநாதர் கூப்பிட்றாரு, இந்த மாதிரி வருகை வந்துருச்சு வா போகலாம் அப்படின்னா போவீங்க? போக மாட்டோம். அவரே பார்த்து கேட்போம், வருகிறவர் நீ தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா? ஏன் நாங்கள் பார்த்த இயேசு நீங்கள் இல்லை, அவர் வேறு மாதிரி இருந்தார், இப்போ நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ நமக்கு இயேசு எப்படி இருப்பார் தெரியாது. 1 யோவான் 3:2 சொல்லுது, பிரியமானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்போ அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருக்க போகிறாருன்னு சொல்லி. அப்போ அவர் வரும்போது அவருடைய வருகையில் போகணுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது? அவருடைய சத்தம் என்ன நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம ஆத்மா அதில் களி கூறி அவரோடு கூட போகும். இந்த ஆத்மாவுக்கு அவர் சத்தத்தை கேட்டு என்னவா இருக்கணும்? பழக்கப்பட்டு இருக்கணும். இன்றைக்கி அதுதான் பேசிக். வருகையில் போகிறதுக்கு அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சபையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற அனுபவம் இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கேட்டிருக்கிறீங்களா? பாருங்கள், ஒருத்தர் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அந்த சத்தத்துக்கு நம்மளே ஒரு உருவம் கொடுத்துருவோம். அது வரைக்கும் நம்ம அவரை பார்த்ததில்ல. அந்த சவுண்டு கேட்கும்போது நம்மளே என்ன பண்ணிடுவோம், ஓ இந்த சத்தம் இருந்தால் இவர் கொஞ்சம் இந்த சத்தத்தை கேட்டு கற்பனை பண்ணி நாசமாக போனவன் நிறைய பேர் இருக்கிறான். ஃபோனில் குயில் மாதிரி இருக்கும் குரல், அவன் நினச்சிப்பான் குரல் தான் குயில் மாதிரி இருக்கும், எதிரில் பார்த்தா மயில் மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பான். அது எதிர்லேயும் குயில் மாதிரியே இருக்கும். இல்லை, நிறைய பேர் இந்த குரலை கேட்டு ஓ இப்படிலாம் இருக்கும் போல், எதிரில் வந்து நின்னா அது இதுன்னா நம்ம வேறு மாதிரி இருக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவங்க சிலர் சொல்லுவாங்க, உங்கள் குரலை கேட்டதுக்கு நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே அப்படிம்பாங்க. நான் ஒரு கன்னியாகுமரிக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தபோது ஸ்டேஷனில் இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறேன். தூரத்துலேருந்து அந்த சபையினுடைய போதகர், அவர் போதகர்னு எனக்கு தெரியாது, அவர் டிஷர்ட் ஷார்ட்ஸில் நிற்கிறார், நானும் டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் போட்டு நிற்கிறேன். அவர் தூரத்துலேருந்து இப்படி பார்க்குறாரு, திரும்பிக்கிறார். நான் பார்த்த உடனே நானும் இவர் கடைசியில் ஸ்டேஷனில் எல்லோரும் போயிட்டாங்க, அவரும் நிற்கிறாரு, நானும் அவரும் 10 நிமிஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பக்கத்தில் வந்தார். பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு அவர் என்கிட்ட சொல்லலை. இது இந்த அல்லேலூயாவும் பிரைஸ் தி லார்டும் காமனான வேர்டு, மொத்தமாக சொல்லிக்கலாம் எங்கே வேணாலும். அது எக்கோ ஆகும். ஒரு ஆள் அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், வந்துடும். உடனே அவர் அங்கேருந்து பிரைஸ் தி லார்ட்னா திரும்பி பார்த்து பிரைஸ் தி லார்ட்னு, பிரதர் எம்டி ஜெகனான்னாரு. ஆமாம் அப்படின்னு. உடனே நான் கேட்டேன், ரொம்ப நேரமாக நின்று எங்கே பார்த்துன்னு தானே இருக்கீங்க, ஏன் பாஸ்டர் கிட்ட வரலன்னு? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வீடியோவில் அழகாக இருந்தீங்கன்னாரு. அவர் என்ன சொல்ல வந்தார்னு கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. அவர் வேறு என்னமோ சொல்ல வந்திருக்கிறாரு, வார்த்தை மாதிரி தப்பாக சொல்ல நானாக என் மனசு தேத்திக்கிட்டேன். அவர் வேறு என்னமோ தான் சொல்ல வந்திருப்பார். அவர் சொன்னார், நீங்கள் வீடியோவில் அழகாக இருந்தீங்க அப்படின்னாரு. நாம் பார்க்குற உருவம் வேறு, நாம் கேட்குற காரியம் வேறு. அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருப்பார்னு சொல்லி. அப்போ இந்த இயேசுவை நீங்கள் அறிகிற அறிவு இருந்தால் மட்டுமே, அவர் சத்தத்தை கேட்டால் மட்டுமே அவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம அந்த சத்தத்தை கேட்குற அனுபவமே இல்லையே. இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிறோமா, உட்காந்து கேட்குறோமா? வேதம் சொல்லுது நீங்கள் அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வளரணும். இன்றைக்கி அவரோட சத்தத்தை கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவருடைய சத்தத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. ஆனால் எல்லாமே அவர் சத்தத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தைனா சவுண்டு. அந்த வார்த்தையில் தான், சவுண்டில் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறாரு. அவர் தன்னை காட்டவே இல்லை அந்த பூமிக்கு. இயேசுவா மாம்சத்தில் ரூபம் எடுத்து வருகிற வரைக்கும் அவரை யாரும் என்ன செய்யலை, ஒருவரும் ஒரு காலம் அவரை
கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம இந்த சவுண்டு கேட்குற அனுபவமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அன்றைக்காவது பரிசுத்தவான்கள் சவுண்டை கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், ஈசாக்கு கேட்குறாரு, தேவன் அவளோடு கூட பேசினார்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறாரா? நம்ம கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறோமா? இன்றைக்கி எத்தனை இடத்துல பிளைண்டாக நிற்கிறோம். கவனிங்க, இந்த செய்தியை எனக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது, வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், கர்த்தரிடத்துல 3 விதமான செய்திகள் இருக்குதாமா. கர்த்தரிடத்துல 3 விதமான செய்தி. முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறது, ஒருத்தர் மூலயமா இன்னொருத்தர்கிட்ட பேசுறது. இப்போ எங்கள் மூலயமா உங்ககிட்ட என்ன செய்கிறாரு, யார் பேசினாலும் வர வர இங்கேருந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இது நம்ம மூலயமா அவங்கக்கிட்ட பேசுறது. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியதான அளவில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கள முதல்ல இருதயத்தை திறக்கணும். அதுக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு ஒரு மோடு வேணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது கடைசி வரைக்கும் கேட்கணும்னா எனக்கு என்ன வேணும், ஒரு மைக் வேணும். அந்த மைக்கு தான் நாங்கள். அதனால தான் எங்களுக்கு ஸ்பீக்கர்னு பேர். ஏன்னா அந்த ஸ்பீக்கர் இல்லாட்டி உங்களுக்கு கேட்காதே. ஆமாம் தானே? ஒரு ஸ்பீக்கர்னு ஒன்று இருந்தால் தானே உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி நாங்கள் இருந்தால் உங்களுக்கு கேட்கும். நாங்கள் யார்? ஒரு ஸ்பீக்கர், அவ்வளோதான். சவுண்டு போடுற ஒரு ஆள். இப்போ மெசேஜ் கர்த்தர் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? உங்களுக்கு கொடுக்குறாரு. இடையில நாங்கள் மீடியேட்டர்ஸ், இந்த மைக் மாதிரி, ஸ்பீக்கர் மாதிரி. இப்போ என்ன நடக்குது, நாங்கள் இதுலேயே திருப்தி ஆகிட்டோம். நீங்களே என்ன பண்ணுறீங்க, அது முடிஞ்ச உடனே கர்த்தர் ரொம்ப உங்கள் மூலயமா பேசினார், மூலயமா தான் பேசினார். கர்த்தர் நாங்கள் இல்லை, மெசேஜ் எங்களுது இல்லை. இதிலையே வாழ்க்கையை ஓட்டினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, நியாயமாக பார்த்தா ஒரு கொரியர் சர்வீஸ் வேலை. மெசேஜ் யாருக்கோ போகுது, இடையில கொண்டு வந்து கொடுக்குற ஆள் தான் நாங்கள். யோபு சொல்கிறாரு, என் வாழ்க்கை அஞ்சல்காரன் ஓட்டத்தை போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஒரு போஸ்ட்மேன் வேலை மாதிரி இருக்குதான் லைஃப். எங்கள் வேலை என்ன, வாங்கி உங்களுக்கு கொடுக்கறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கொடுக்குற ஆளை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. என்றைக்காவது உங்கள் வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்ன உடனே, வாங்க நாளைக்கு ஃபேமிலியோடு வாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வந்து சாப்பிடணும். ஏன்னா உங்களால் தான் எனக்கு பாஸ்போர்ட்டே கிடச்சிச்சு, இல்லாவிட்டால் எனக்கு விசா கொண்டு வந்து நீங்கள் தான் என் கையில் கொடுத்தீங்க. நம்ம அந்த வேலையை நம்ம ரொம்ப நல்லா பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வீட்டிலலாம் கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் கட்டுவீங்களா கட்ட மாட்டிங்களா? கட்டுவோம், கட்ட மாட்டோம். மாறுபாடான சந்ததிகள் நிறைய உண்டு, பலதரப்பட்ட கருத்துக்களோடு. ஏன் இந்த ஸ்டாரை கட்டுறீங்க? அந்த கேள்வி தான். ஏன் ஸ்டார் கட்டுறோம்? ஏற்கனவே என்னை திட்டிகிட்டு இருக்கிறான் எல்லாரும். இதையும் சரி, இதுக்கும் சேர்த்து திட்டிருங்க. நல்லா கவனிங்க. ஏன் ஸ்டார் கட்டுறோம்? இல்லை, இயேசு எங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறாருன்னு ஸ்டாரு அன்றைக்கி காட்டுச்சு. அப்போ எங்கள் வீட்டில் ஸ்டார் இருந்தால் இயேசு பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த இயேசுநாதர் இருக்கிற இடம் வரைக்கும் தான் அந்த ஸ்டார் என்ன செய்யும், போகும். அது வழிகாட்டுற ஸ்டார். இப்போ நீங்கள் நேற்று கூட ரத்னகுமார் அழகாக பேசிகிட்டே வந்தாங்க. இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு போர்டு நமக்கு காட்டுது, ரூபி போகணும், சோஹார் போகணும் இப்படின்னு காட்டுது. என்றைக்காவது அந்த போர்டை கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்கீங்களா? நீ இல்லாவிட்டால் நான் அந்த ரூபிக்கு போயிருக்கவே முடியாது, எங்களுக்கு கொண்டு போய் பத்திரமாய் சேர்த்த நீ தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வச்சுருக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு ஸ்டார் தொங்க விட்றீங்க? ஸ்டாரு இயேசுநாதர் பிறந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போன ஒரு போர்டு, ஹைவே போர்டு மாதிரி. அதுவும் நல்ல போர்டு கிடையாது, அது நடுவில் காணாமல் போச்சு. காணாமல் போனதுனால வானசாஸ்திரிகள் எங்கே போயிட்டான், ஏரோதுன்னு அரண்மனைக்கு போயிட்டான். திருப்பி வந்துச்சு. அது வந்து நம்ம ஜிபிஎஸ் மாதிரி சிக்னல் லாஸ் ஆகிடுச்சு. நடுவில் லாஸ் ஆகி போனதெல்லாம் அவன் திருப்பி கண்டுபிடிச்சி வந்தான். இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கிறோம். இந்த மீடியேட்டர்ஸ் நாங்களாம் வழிகாட்டுறாள். இந்த வழிகாட்டால மேலே தூக்கி வச்சு கொண்டாடி, நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை, எல்லாம் நீங்கள் தான். இது ஒரு பேசிக் செய்தி. நீங்களாவது இது செய்கிறீங்களே, கொடுக்குற எங்களுக்கு இப்போ மண்டையில் எப்படி ஏறி எடுத்து தெரியுமா? ஓ பிரைஸ் த லார்ட், நம்ம பயங்கரமான செய்தி கொடுத்துட்டோம் போல். அதான் ஒருத்தன் சொல்கிறான், செய்தி கொடுத்த உடனே இது கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே கர்த்தர் அவனை அடித்தார். அவன் எப்படி செத்தான்? புழுத்து செத்தான். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் அடிக்காமல் இருக்காரு, பின்னாடி அடிச்சுக்கலான்னு விட்டு வச்சுருக்கிறாரு. நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். உடனே ஒரு பெருமை வந்துடுது. நல்லா பாடுறீங்க. ஐயோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு உலகத்தான் அன்றைக்கி ஆஸ்கார் அவார்டு வாங்கின உடனே அவனை கேட்குறாங்க, ஹவு டு யூ ஃபீல் நவ், எப்படி எப்படி நினைக்கிறீங்க இப்போ இந்த ஆஸ்கார் அவார்டு கையில் இருக்கும்போது? அவன் சொல்கிறான், ஆல் க்ளோரி டு காட் அப்படிங்கிறான். அவன் பாஷையில் சொல்கிறான், எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறான். ஆல் க்ளோரி டு காடுங்கிறான். நம்ம பையனை கேட்டு பாருங்கள், எப்போ தம்பி கீபோர்டு வாசிக்கிற விட நல்லா சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் எடுத்தம்பான். கேட்டு பார்த்துருக்கீங்களா? என்ன பிரதர் நல்ல செய்தி கொடுத்தீங்களா? தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது 40 நாள் உபவாசத்தில் கிழிச்சார் இவர். நிறைய பேருக்கு ஒரு பெருமை, கர்த்தருடைய கிருபைன்னு வாயில் வரவே மாட்டேங்குது. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மெசேஜ் கொடுக்கறது, செய்தி கொடுக்கறது, ஆண்டவருக்கு ஒரு மோடு தேவை. அது நீயாக இருந்தாலும் சரி, கழுதியாக இருந்தாலும் சரி, எது வேணால் கர்த்தர் யூஸ் பண்ணிப்பார். அதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். இதுக்கு பெருமை வரப்படாது. நல்லா யாராவது, அதாவது நிறைய நேரத்தில் கவுக்கிறது யாருன்னா இந்த விசுவாசி தான்.
உங்களோட குற்றமாக சொல்லலை. நீங்கள் அதில் அந்த செய்தி உங்களோட பேசின உடனே நீங்கள் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ ஆண்டவர் உங்கள் மூலயமா பேசினாருன்னு இது என்ன ஆகுதுன்னா சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 ஆகிடுது. உடனே இவனுக்கு தாவீதுக்கு பெருமை வருதோ இல்லையோ சவுலுக்கு கோவம் வந்துடுது. நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது, நிறைய சபையில் அப்படி தான் நடக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க, முதலாவது செய்தி பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கறத கர்த்தர், வாங்கிறது நீங்கள், இடையில நிற்கிறது எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு மெசேஜ். ரெண்டாவது மெசேஜ் ஒன்று இருக்குது, உங்கள் மூலயமா உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறது. ஆண்டவர் யார்கிட்ட பேசணும்? உங்களை பற்றி உங்ககிட்ட பேசணும். அந்த செய்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுகிற அனுபவத்துக்கு வரணும். நீங்கள் கர்த்தர்கிட்ட செய்தி வாங்கி ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து பதில் வாங்குகிற இடத்துக்கு வரணும். இன்றைக்கி எவ்வளோ விஷயத்தில் பிளைண்டாக இருக்கிறீங்க. வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, இந்த ஏஜென்ட்கிட்ட பணம் கொடுக்கலாமா வேணாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, எவ்வளோ பிளைண்டாக இருக்கிறோம். பயமாக இருக்குது, பண்ணலாமா வேணாமான்னு. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே ஒரு ஊழியக்காரரை பிடிச்சி வச்சுக்கிறோம். உடனே அவருக்கு எழுதுறது, என் பொண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, ஜோம் பண்ணி சொல்லுங்கள். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் என்ன ஜோம் பண்ணணும்? நீங்கள் தானே ஜோம் பண்ணணும். நான் அதான் எப்பவும் சொல்லுவேன், இப்போ இருக்கிற விசுவாசியெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டன்ட் விசுவாசி. என்ன இன்ஸ்டன்ட் விசுவாசினா, நம்ம அம்மாக்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஃபன் காலையில் இட்லி தோசை வேணும்னா முந்தின நாள் என்ன பண்ணணும்? அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஊற வைப்பாங்க. ஒரு 4-5 மணி போல் என்ன செய்வாங்க? அதை அரைச்சி நைட்டு படுக்க போகும்போது உப்பெல்லாம் போடுவாங்க. அதில் ஒரு பட்டிமன்றம் நடக்கும், உப்பு போட்டோமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு பட்டிமன்றம்லாம் நடக்கும். காலையில் எழுந்திரிச்சா தான் என்ன கிடைக்கும்? இட்லி தோசை கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை, அவனே அரைச்சி விற்கிறான். எல்லாமே என்ன செய்கிறான்? அரைச்சே விற்கிறான். இட்லிக்கா தோசைக்கான்னு கேட்டுக்கிறான், காலையிலக்கா நைட்டுக்கான்னு கேட்டுக்கிறான். எல்லாம் இப்போ அவங்களே கேட்டுறாங்க. இன்ஸ்டன்ட் இட்லி வேணுமா உடனே மாவு, காஃபி வேணும்னா முந்தியெல்லாம் வந்து காஃபி கொட்டையை வாங்கி அரைச்சி ஒரு ஃபில்டரில் போட்டு அது சொட்டு சொட்டாக வரும், மறுநாள் காலையில் தான் காஃபி. இப்போ அப்படி இல்லை, பாக்கெட்டை வாங்கி கட் பண்ணி போட்டால் எல்லாமே இன்ஸ்டன்ட், உடனடி. இப்போ விசுவாசி எப்படி ஆயிடுச்சு? இன்ஸ்டன்ட் விசுவாசி. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்குலாம் இப்போ நேரம் இல்லை. தானியேல் 21 நாள் காத்திருந்தார், இயேசு 40 நாள் காத்திருந்தார், மோசே 40 நாள் காத்திருந்தார். இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, நீங்களாம் ரொம்ப பிஸி. அதனால் இப்போ எப்படி ஆகிட்டீங்க? நீங்கள்லாம் இன்ஸ்டன்ட், உடனே பதில் சொல்லணும். அதுவும் எப்படி சொல்லணும்? போய் முழங்கால் போட்டு 2 பாட்டு பாடுறதுக்குள்ளே இயேசுநாதர் பேசிட்டு அவருக்கு மரியாதை. போகும்போது போய் முழங்கால் போட்டு சோத்ராண்டவர் அப்படின்னும் போது என்ன மஜமாக வந்தாய் மகனே அப்படின்னு அவர் கேட்டார்னா அவருக்கு மரியாதை. இல்லைன்னா 2 பாட்டு பாடி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சொல்கிறது, கர்த்தர் பேசவே மாட்டார், ஏன் ஊமை ஆகிட்டாரா, ஏன் அவர் பேச மாட்டேங்கிறார்? அவர் பேசுகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? உடனே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறது. ஒன்று பவர் இல்லை டவர். இல்லை இன்றைக்கி விசுவாசிலாம் 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று பவரை பிடிச்சி வச்சுக்கு, பவர் உள்ள ஊழியக்காரனை பிடிச்சிக்குது, இல்லைன்னா டவர் உள்ள ஊழியக்காரனை பிடிச்சிக்குது. அவனும் சொல்கிறான், உங்களுக்காக நாங்கள் 24 மணி நேரம் ஜோம் பண்ணுவேன். அவனுக்கு எப்போ ஜோம் பண்ணுவான்? உங்களுக்கு 24 மணி நேரம் அவன் ஜோம் பண்ணானா அவனுக்கு எப்போ அவன் ஜோம் பண்ணுவான்? இன்றைக்கி உங்களெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா கேட்டால், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியங்கள், உங்களை கர்த்தருக்குள்ளே வளர்க்குறதுக்கு வழியே இல்லை. இப்போ எல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்களுக்கு ஃபோன் பண்ண. உனக்கு ஏன்டா ஃபோன் பண்ணணும்? தேவனுக்கு தானே பண்ணணும். டிஜிஎஸ் அங்கிள் இறந்துட்டாங்க, அவங்க டெட் பாடி வச்சுருக்குறாங்க. அவங்க டெட் பாடி வச்சுட்டு எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அழுகுறாரு, அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அது டிவியில் லைவாக போட்டாங்க. அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அழுகும்போது அவர் என்ன சொல்லி அழுகுறாரு தெரியுமா? ஐயோ இனிமேட்டு தேவ சித்தத்தை அறியறதுக்கு நான் யாருக்கிட்ட போவேன்? தேவன்கிட்ட போங்க. தேவ சித்தை அறியணும்னா யார்கிட்ட போகணும்? தேவன்கிட்ட தானே போகணும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? நியாயாதிபதிகள் காலம் மாதிரி, என் வீட்டுக்கு நீ ஊழியக்காரனாக இரு, நான் உனக்கு மாற்று வஸ்திரம் தரேன், நான் உனக்கு ஒரு வெள்ளி பணம் கொடுக்குற மாதிரி ஆளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. உடனே அங்கே ஃபோன் பண்ணுறது, இங்கே ஃபோன் பண்ணுறது, அவருக்கு லெட்டர் எழுதுறது. எவங்கிட்டையும் போவாதியா. உங்களை பற்றி கர்த்தர் உங்களிடத்துல பேசணும். நீங்கள் தேவனுக்கிட்ட பேசுகிற பழக்கத்துக்கு வரணும். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்குற இடத்துக்கு வரணும். ஒவ்வொன்றுத்துக்கும் முழங்கால் போடுங்க. சோம்பேறி விசுவாசிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறோன்றது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாம் சோம்பேறி விசுவாசி ஆகிட்டு இருக்கு. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட பேசுகிற பழக்கமே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டோம்னா கதை முடிஞ்சு. நான் பரலோகத்துக்கு போவேன். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோட பேசுகிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. தேவன் உங்களோடு கூட அநேக காரியம். ஒரு விசுவாசி கர்த்தரோட பேசுகிற இடத்துக்கு வந்துட்டா அது லைஃப்பில் ஆக்சிடென்ட்னு ஒன்று இருக்காது. நான் ஆக்சிடென்ட்னா விபத்தை சொல்லலை. ஆக்சிடென்ட்னு சொன்னால் எதிர்பாராத விதமாக திடீர்னு நடந்துருச்சுன்றல, அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட எல்லாத்தையும் முன்னாடி பேசுவார். அத்தனையும் உங்களுக்கு என்ன செய்வார்? முன்னாடியே சொல்லுவார். இப்போது பேதுருவை சோதிக்கிறதுக்கு பிசாசு உத்தரவு கேட்டான். இவர் என்ன பண்ணிவிட்டார்? அவனுக்கு உத்தரவு கொடுத்துட்டு இவங்கிட்ட வந்து சொல்லிவிட்டார், உன்னை சோதிக்கும்படி பிசாசு இடத்துல உத்தரவு கேட்டான், கேர்ஃபுல்லாக இருந்துக்க.
கப்பலில் போகிறாரு, பவுலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு பிரயாணம் பண்ண வேண்டாம், பிரச்சனை வரும். மீறி பிரயாணம் பண்ணுறான். இப்போ சொல்கிறார் பவுல், கவலைப்படாதீங்க, கப்பற் சேதம் வரும், உயிர் சேதம் வராது. இது எல்லாத்தையும் கர்த்தர் முன்பதாகவே என்ன செய்வார், நமக்கு சொல்லுவார். அதுதான் தேவன் பேசுகிறது. இன்னைக்கு எல்லாத்துலேயும் பிளைண்டாக உட்காந்துருக்கோம். இதை செய்யலாமா வேணாமா, இங்கே வரலாமா அங்கே வேணாமா, இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா, ஒரே மைண்டு கன்ஃபியூஷனாக இருக்குது. நீ தேவனோட பேசுகிற அனுபவம் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். இதை கர்த்தர் செய்ய சொல்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னா உனக்கு தேவனோட பேசுகிற அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்கள் ஊழியக்காரனை டிபெண்ட் பண்ணிட்டீங்க. ஊழியக்காரனை டிபெண்ட் பண்ணுறது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆவியானவர் வெளியே இருந்ததுனால ஊழியக்காரனை தேடி போவாங்க. தீர்க்கதரிசியை தேடி போய் கேட்பாங்க, இப்போ நான் பிழைப்பேனா மாட்டேனா, இதை செய்யலாமா வேணாமா, யுத்தத்துக்கு போகலாமா வேணாமான்னு கேட்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். வசனம் தெளிவாக சொல்லுது யோவான் 16 வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து போதிப்பார். வரும் காரியங்களை பற்றி கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உங்களோட நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோன்னா ஃபியூச்சர் தெரியாது, அது உலகத்தானுக்கு. பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், வேதத்தில் தெளிவாக வாசிச்சு பாருங்க, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். நீங்கள் மற்ற காரியங்களை கேட்க வேண்டாம். சைனாவில் அடுத்த வருஷம் என்ன நடக்கும், ஜப்பானில் பூகம்பம் சுனாமி வருமா, பெருவில் பூகம்பம் வருமானலாம் கேட்க வேண்டாம். உங்களுக்கு என்ன நடக்கும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. இதுதான் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம். இந்த அனுபவம் வரணும், ஒவ்வொரு விசுவாசியும் வரணும். யோசிச்சு பாருங்க, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவனோட பேசுகிற விசுவாசியாக இருந்தால் அந்த சபை தான் மனவாட்டி சபை. பெராயா பட்டணத்தாரை விட தெசலோனிக்கரை விட நீங்கள் நற்குலசானிகளாய் மாறிடுவீங்க. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற விசுவாசியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவங்களா இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதனால தான் ஒரு மனமே வர மாட்டேங்குது.